இந்த மண் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. இந்த வேலை இருக்க போய் தான் இப்போ நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இப்போ என்ன ராமராஜன் மாதிரி ட்ராக் சூட்டை போட்டுக்கிட்டு என்னதே ஓட்டிக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் வேற ஒன்றும் இல்லை. கை வாங்கி தரோம்னு சொன்னாங்க நிர்வாகம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு வலது கை வாங்கி தரல. நம்மளை பற்றியும் நம்ம பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கும் மொபைலில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் எல்லா அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு சரியான நேரம் கிடையாது. இந்த விஷயத்தை சுலபமாக்க தான் டோபிக் ஆப் வந்திருக்கு. நம்மளோட பர்சனல் டீட்டெயில், பிஸ்னஸ் டீட்டெயில்னு எல்லாத்தையும் இந்த ஆப்பில் நினச்சிட்டா நம்ம சோஷியல் மீடியா பேஜில் நாம் ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம காண்டாக்டில் இருக்கவங்கன்னு எல்லாருக்கும் நம்ம பிஸ்னஸ் பற்றின விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துரும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிஸ்னஸ்க்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நாமளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம தொழில் நம்ம கையில். டோபிக் ஆப்பில் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட பயிருங்க பிஸ்னஸை டோபிக் ஆப் மூலமாக. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சமயனூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கேன். என் கூட யார் இருக்காருன்னா வேல்முருகன் இருக்கார். வேல்முருகன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் அது மட்டும் ஒரு அடையாளம் கிடையாது. தன்னோட தன்னம்பிக்கை மூலமாக கைகள் இழந்தாலும் இன்றைக்கி ஒரு மண்பாண்ட கலைஞராக இருக்கார். ஸோ அவரோட இந்த ட்ராவல் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. எப்படி முருகன்? அப்படி வந்தோம், பார்த்தோம், அப்படி விதவிதமாக மண்பாண்டங்கள், கார்த்திகை விளக்குலேயே வெரைட்டியாக விளக்கு எல்லாம் செய்யலாம்ண்ணே. எங்களுக்கு வேல்முருகன் யார்? வேல்முருகன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வேல்முருகன் நான் 10th முடிய படித்தேனே. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டேன். என் வாழ்க்கையில் மாற்றமே அதுதான். படிக்க சொன்னாங்க, ஃபெயில் ஆனது. அப்படி இப்படின்னு எழுதி 1 மாதமே பாஸ், ஒரு 2 பாட்டு எழுதி பாஸ் ஆகிட்டேன். அப்படி இருக்கிற சூழலில் வந்து அடுத்து 11th சேரலான்னு ஸ்கூலுக்கு கேட்குறப்போ வந்து ஸ்கூலில் கொஞ்சம் சேர்க்க மாட்டோம், இல்லை வந்து டைம் ஆகி போச்சு. சரி, என்னென்ன செய்ய போகிறோன்ற நேரத்தில் இந்த வேலை எனக்கு கொஞ்சம் இதாச்சு. எங்கள் அப்பா என்னடா நீ இது பண்ணுற வைக்கிறேன்னு கேட்குறப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த எங்கள் அப்பா ஒரு வார்த்தை நீ ஹார்ட்டாக பேசுனது எனக்கு ஒரு இதாக மோட்டிவேஷன் ஆகி இந்த வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். டக்குன்னு 2 வருஷத்துக்கு பழையபடி +2 வீட்டில் 2 எழுதி பாஸ் ஆகிட்டேன். அப்படியே ஒரு 2 வருஷம் காலேஜ் போனேன். இந்த வேலையை வீட்டில் இருந்த மணிக்கே எல்லாம் பார்த்துட்டு இந்த வேலை சப்போர்ட்டாக இருந்துச்சு. காலேஜ் போய்க்கிறப்ப திடீர்னு ஃபென்னரில் வேலைக்கு சேர்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது. போயிட்டு இதை வேலையை பார்க்க போய்கிட்டு வந்துருந்தோம். சின்ன விபத்து 5/7/2011. அப்படியே மாற்றம். வேலைக்கு போனது விபத்து ஆகி போச்சு. கை சென்சார் ஃபால்ட்னால கை இதாகிடுச்சு. லப்பர் சிக்கிருச்சு. உள்ளே இருந்து எடுக்கிறப்ப டப்புன்னு இதாகிடுச்சு. பகலில் டே ஷிஃப்ட் போகிறப்ப இந்த மாதிரி லப்பர் ஒட்டி இருந்துச்சு. அவங்க எடுக்கிற அப்படின்னு எடுத்து பார்க்குறேன், வேறு அப்படியே காண கையை. அப்படியே வாழ்க்கையில் அதனால் என் வாழ்க்கையில் என் கல்யாணத்துலேருந்து எல்லாமே மாறுபட்டு. ஆனால் அடையாளம் இல்லாமல் போகலை. குடும்பமாக 2 பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். ஒரு விபத்துனால எல்லாமே மாற்றம். இப்போ இன்றைக்கி நான் இந்த கையோடு இருந்ததுன்னா நான் கம்பெனியில் இருந்திருப்பேன். என் சம்பளம் 37,000 நல்லா ஹீரோ ஹோண்டா ஆகணும், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கு இருந்திருப்பேன். இப்போ என்ன ராமராஜன் மாதிரி ட்ராக் சூட்டை போட்டுக்கிட்டு என்னதே ஓட்டிக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் வேற ஒன்றும் இல்லை. அது அங்கேருந்து கட்டி பண்ண நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலையில் எத்தனை வயசு இருக்கும்? 25 25 விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்ன நினச்சிங்க? மனசை மட்டும் விடலை. எல்லோரும் சொல்லுவாங்க கை உள்ளே வச்சுக்கிட்டு என்னடா என்ன பேசியிருப்பேன் நினைக்கிறீங்க வந்து போயின்னு. எங்கள் அம்மாவட்ட வந்து அம்மா இந்த கையில் நான் வேலை பார்த்துருவேன், என்னால் முடியுமா? எல்லோரும் சொல்கிறாங்க நீ பார்த்துட்டடா, நாங்கள் பார்த்து தைரியமாக அந்த ஒரு மோட்டிவேஷன் இன்றைக்கி என் வீட்டில் சொல்லுவாங்க. இப்படி இந்த கையை உள்ளே வச்சு தச்சு இது என்ன இருக்குது உண்மைன்றது தெரியணும்ல. இந்த கையை இப்படி வச்சு உள்ளே தச்சுட்டாங்க. ஒரு தாய் வந்து என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு ஆதரவு சொல்கிறப்ப இல்லைம்மா என்னால் இந்த வேலை பார்க்க முடியும் ஆளாக கிடச்சதே போதும்டா. அந்த மிஷினில் வந்து உள்ளே இழுத்துன்னா சட்டை தான் வெளியே வந்திருக்கும். அப்படி ஒரு மிஷினை கை வாங்கி தரோம்னு சொன்னாங்க நிர்வாகம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு வலது கை வாங்கி தரல. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி முடிவு பண்ணீங்க? அடுத்து என்னடா செய்ய போகிறோன்ற நேரத்தில் கம்பெனி பார்த்துக்குருவாங்க. கொஞ்சம் 1 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளை மாதிரி நல்லா அந்த 1 வருஷம் அவங்க எனக்கு கொடுத்த அந்த ஓய்வு, இந்த ரெஸ்ட் வச்சு தான் எனக்கு ஒரு குடும்பமே அமைஞ்சு. இந்த மண் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. இந்த வேலை இருக்க போய் தான் இப்போ நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம என்ன தைரியம் வந்துச்சு, ஓகே இந்த வேலை பண்ணலாம் எப்படி முடிவு? கம்பெனியில் பண்ண இம்சை தான் எனக்கு இந்த மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. விசுவாசமாக இருந்தான் அவன். நம்ம மண்ணா நினச்சிட்டான், மண்ணை நம்புவோம்டா. நம்ம மண்ணை காட்டி கேவலமாக நினச்சிட்டு கடைசியில் இது பண்ணிட்டான். இதுக்கு இந்த வேலை எவ்வளோ பரவாயில்ல, இந்த 1000 வேலை செஞ்சு 600 எவனுக்கு பயப்படுத்த எவ்வளோ அதிகாரி வராங்கன்னு ஒழியணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று பிடிச்ச என்னால் பிடிச்சா எனக்கு முடியலைன்னா முடிஞ்ச வேலை வைப்பேன், முடியல ஓய்வு எடுத்துக்கிறேன். திடீர்னு 2 மணிக்கு முடிப்பு வந்தால் கூட இருந்து நம்ம மண்ணை முடிஞ்ச வேலை வைப்பேன்.
அவன்கிட்ட போய் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? திருமண வாழ்க்கையை வந்து இது எந்த அளவுக்கு உங்களை பாதிப்பு ஏற்படுத்துச்சு? உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சு? திரும்ப எப்படி இல்லை, உண்மையிலேயே உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம ஆம்பிஷன் வந்து என் மாமங்களை கட்டணுன்றது தான் ஒரு லட்சியம். அது ஏதோ ஒரு சின்ன விபத்துனால அப்படி இப்படின்னு மனசு இதாகிடுச்சு. சொல்லுங்க, என்ன மாமகளை தான் கல்யாணம் பண்ணி நம்ம டீச்சருக்கு அவங்க பிஎட் படிச்சிருக்காங்க, இந்த வேலை நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம், இப்படி வாழணும்னு ஒரு இமேஜினேஷனில் செம்மையாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த சம்பவம் கேட்டு? இல்லை, மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு மேலே? இல்லை, அது நம்மளாம் இது பண்ணக்கூடாது. அவங்க சொன்னாங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லை, ஜாதகம் செய்யலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை விளையாச்சு. இந்த என் வைப்பு தான் முதல் சொல்லணும், இந்த மாதிரி கை இதாகி போச்சு. பொண்ணு இருக்குன்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க பரமக்குடிக்கு போகிறோம். பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி நீ தான் நான் இந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு பேசி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். பொண்ணுக்குன்னு இல்லை, இது என்னங்க செய்தி முன்னாடி சொன்னேன், இப்போ உங்களை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆனால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற வார்த்தையை புவனேஸ்வரி சொன்னாங்க. அப்படி சொல்லி கொடுக்க போய் துட்டிக்கும் அவங்க மாமா ஒரு ஆள், நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பையன், இந்த மாதிரி இருந்தேன், ஒரு விபத்தாயிருச்சுன்னு கூப்பிட்டு போகிறீங்க, அங்கனுக்குள்ளே அவங்கள வந்து உன் மகளை கட்டி கொடுப்பாயா ஆச்சா ஊச்சா பெரிய சண்டை போட்டு தானதுலேயே போச்சுதான் எண்ணத்தை நினச்சிட்டு அப்படியே மனசு விட்டு வந்துட்டேன். அப்போ பொண்ணுட்ட ஒரு சொன்ன ஒரே வார்த்தை, மாமா பிடிச்சிருக்கோ பிடிக்கல, நம்பர் தரேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். திருப்பவனத்தை தாண்டுறப்ப ஃபோன் பண்ணாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ எதுவும் மனசு நினச்சிக்கிறீங்க, மாமா பேசுனது நினச்சி பார்த்த பொண்ணு ஒரே பொண்ணு தான், 100 பொண்ணு நான் பார்க்கலாம், ஆனால் நம்ம மனசுக்கு நல்ல லட்டு மாதிரி கலரு, நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணு. அவங்க ஏழ்மையான குடும்பம் தான், ஆனால் நம்ம வேலைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்காண்டி ஒரு வேஷம் போடுறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? இவங்களை இந்த மாதிரி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இவன் கரெக்டாக இப்படி ஆகிப்போச்சு, இவன் இந்த மாதிரி பொழப்பேனும் நம்பிக்கை வரணும்ல. நான் இப்போ செஞ்சு நீங்கள் என்னை பார்க்க வர்றதுக்கும் செய்யறதுக்கு முன்னாடி செய்வான்டா நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு நம்பிக்கை வரணும். 100ல் ஒருத்தர் அந்த மாதிரி கிடைச்சது தான் அவங்க நமக்கு. அவங்களாம் நம்மனா சும்மா இப்போ இருக்க வீடு வாடகை வீடா சொந்த வீடு? இது நம்ம வீடு, நம்ம இங்கே ஒத்துக்கி தான் இருக்கோம். நம்ம வீடு பெத்தான இடத்துல இல்லை, ஓட்டு வீடு தான் நம்ம வீடு, சொந்த வீடு. ஓஹோ, அந்த தொழிலுக்காக இங்கே தொழிலுக்காண்டி இங்கே 5 லட்ச ரூபா ஒத்தி 5 வருஷம் கழிச்சு போகிறப்ப வெளியடிச்சு கொடுத்துடணும். 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க இதாக ஸ்கூலில் நான் கடவுள் பண்ணியதில் கர்ப்பம் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. பொண்ணு படிக்குது, இந்த பையனுக்கு அடுத்த வருஷம் கேட்டிருக்கேன் அந்த நல்லமணி ஸ்கூலில் கிடச்சுன்னா ஏதோ போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தொழிலில் வந்து கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப போட்டு பார்த்துச்சு. நம்ம அப்படி இப்படின்னு அனுசரித்து இழுத்து பிடிச்சி இப்படியோ நான்றுச்சு. இப்போ சொன்னால் பண்ணுவீங்க நீங்கள்? விளக்கு ஐட்டங்கள் எல்லாமே செய்வோம். இந்த விளக்கு, அடுக்கு விளக்கு, இந்த ஐட்டம் செய்வோம். அது போக பானைகள், சின்ன சின்ன பானைகள், பெரிய இந்த தோண்டி அது முடிய செய்வோம். மண்ணுக்கு ரொம்ப சிரமம் தருவான். அலங்காநல்லூரில் ஒரு வண்டி மண் 5000 ரூபா உதவித்தொகை வந்துட்டு. உதவித்தொகை என்ன ஜெயலலிதா அம்மா கொடுக்குறேன், 1000 ரூபா வாங்குகிறேன். வேறு ஒன்றும் எனக்கு கவர்மெண்ட்டில் எனக்கு என் வேலைக்கு 2 உதவி பண்ணால் போதும். என்ன மாதிரி உதவி? எனக்கு இந்த மிஷின் எக்யூப்மெண்ட்ஸு விதவிதமாக செய்கிறாங்க. அறிவு நமக்கு இருக்கான பொருளாதார இது நமக்கு இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. முள்ளும் மலரும் 2ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். ஒரு விபத்து ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கை போடுறேங்க. விபத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், விபத்து ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி. இப்போ அது வந்து அன்னைக்குள்ளே ட்ரெண்டிங்க்கு அப்படி எடுத்தாங்க. இன்றைக்கி 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இந்த 4G உலகத்தில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து சமாளித்து வரதை கெத்தாக காட்டுவோம். மாற்றுத்திறனாளினா மாதா கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க மாற்றுத்திறனாளியா? ஆசை இருக்குது ஆனை மேலே போகணும்னு, அதிர்ஷ்டம் எருமை மாடு மேய்க்கணும்னு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து நானே வாரணாயிரம் சூரிய அப்புறம் ட்ரக் அடிக்கிற அளவுக்கு கிறுக்காயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேலை செய்யும், வேலை வராதா அவன் 50 அப்படி செய்கிறது நம்ம இப்படி கூட 45 செய்வோம் அப்படின்ற அளவுக்கு. அப்புறம் நம்மளே செய்து தவறு, இப்படி தான் வாழணுன்ற ஒரு மனநிலைக்கு மாறினேன். மண்பாண்ட பொருட்கள், அணையா விளக்கு, 5 முக விளக்கு, குழந்தைகளுக்கான கிட்ஸு பொருள் எல்லாமே எது வேணாலும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற இந்த சேனலுக்கு சொல்லுங்கள். என் நம்பர் சொல்கிறேன், 9942363857 7904790875. இந்த நம்பருக்கு நமக்கு செய்யுங்க. வெளியே நீங்கள் வாங்குறத காட்டி நம்மகிட்ட பொருள் உங்களுக்கு ரேட் ரெடியூஸ் பண்ணி நான் தரேன். நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பத்தை வாழ வச்சதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, நட்பு உறவுகளே வணக்கம். அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு குடும்பம் 2 பிள்ளைகளை ஃபிசிக்கலாக உள்ளவங்களே அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்கள் உணர்றீங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு சின்ன வேலை, ஒரு பெரியாஸ்பத்திரியில் ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலை, ஒரு ஏசியில் ஏதோ ஒரு சின்ன வேலை
நாங்கள் ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கானது இன்றைக்கி வரைக்கும் ஆர்டரை போட்டும் போடாமல் இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வேல்முருகன் பேசுனது கேட்டிங்க. வேல்முருகன் வந்து இந்த அகல் விளக்குகள், சுட்டி பொருட்கள் இதெல்லாம் செய்கிறதையும் பார்த்தீங்க நீங்கள். ஸோ வேல்முருகன் அதை தாண்டி வந்து வேல்முருகன் பேசின எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அவர்கிட்ட இருக்கும்போது எனக்கு அந்த வைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தொட்டிக்கிச்சு. எவ்வளோ டல்லாக இருந்தாலும் வேல்முருகன் சொன்ன லைஃப்பில் எந்த நிமிஷம் என்ன வேணால் நடக்கலாம், பட் எதையும் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோன்றதை பொறுத்து அந்த லைஃப் இருக்குது. எல்லாருக்கும் லைஃப் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. நிறைய விஷயங்கள் பேசினார் அவர். நிஜமாகவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கார். ஸோ அவரோட அடுத்தடுத்த பயணங்கள் வந்து இனிமையாக நல்லபடியாக முடியணும் அப்படின்றது உங்கள் எல்லா சார்பும் கேட்டுக்கிறேன். இன்னமும் வந்து அவர் தனக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் நல்ல ஒரு எக்யூப்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய செய்வேன், நிறைய விஷயங்களால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். ஸோ அவருக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.